தமிழக அரசு உரிய முறையில் சேதங்களை கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆய்வுகளின் அடிப்படையில் மறுபரிசீலனை செய்து உண்மையான கணக்கெடுப்பினை நடத்தி உரியவர்களுக்கு விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயை நீங்கள் நிவாரணத் தொகையாக பாதிப்புக்கு ஏற்ப வழங்கிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்லை என்றால் விவசாயிகளை எந்த விதத்திலும் பாதுகாக்க முடியாது. வருகிற ஆண்டாவது விவசாயிகள் துணிவோடு விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு உரிய துணிவை உருவாக்குகிற பொறுப்பு தமிழக முதல்வரிடத்தில் இருக்கிறது. எனவே அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தை திருநாள் என்பது நெல்லறுத்து அந்த தானியத்தை மகசூல் செய்து அதிலிருந்து பொங்கல் விடுவதுதான் சிறப்பானது. இந்த ஆண்டு அதேபோல் எங்களால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் சென்ற ஆண்டு சரியான மழை பெய்தது, காவிரியிலும் தண்ணீர் வந்தது. ஆனால் இந்த ஆண்டோ முதலில் ஆரம்பத்தில் காய்ச்சல் பாடு ஜாஸ்தியாக இருந்தது. பின்பு கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தண்ணீர் சூழப்பட்டு நெல் பயிர்கள் தண்ணீரிலே மூழ்கின. அதனால் பூச்சிகள் தொல்லை ஜாஸ்தியாக உள்ளது. இப்பொழுது நாங்கள் அறுவடை செய்ய ஏதுவாக நிலை தண்ணீர் இல்லை, தண்ணீர் வரவில்லை. என்றாலும் தண்ணீர் வந்து பிரயோஜனம் இல்லை. இந்த காலத்தில் தண்ணி, ஏன்னா தண்டு பருவத்தில் தான் தண்ணி வைக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் தண்ணீர் வந்து எங்களால் வைக்க முடியல. பல தடைகளை தாண்டி விளைச்சல் சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த உழவர் திருநாள், தமிழ் புத்தாண்டு திருநாள் சரியான முறையில் எங்களால் கொண்டாட முடியாத சூழ்நிலைக்கு இருக்கிறோம். அரசோட எந்த விதமான மானிய உதவிகளும் கிடைக்கல. குறிப்பாக இந்த விதை மானியம் கூட கிடைக்கல.